எப்போதுமே ரசூலுல்லாஹ்வுடைய பழக்கம் என்னன்னு கேட்டா, எந்த சாப்பாடு வச்சாலும் விசாரிச்சு என்ன சாப்பாடு எங்க வந்தது விசாரிச்சுட்டு தான் சாப்பிடுவாங்க. ஒரு நாள் சாப்பாடு வைக்கிறாங்க, எந்த விசாரணையும் இல்ல, கையை கொண்டு போய் சாப்பாட்டுல வைக்க போறாங்க. அப்ப வீட்டுக்குள்ள இருந்து சொல்றாங்க, சாப்பாடு என்னதுங்கிறத ரசூலுல்லாஹ்வுக்கு சொல்லிருங்க. எப்போதும் கேட்டுட்டு சாப்பிடுவாங்க, இன்னைக்கு கேட்கல, ஆனாலும் சொல்லிருங்க. உள்ள இருந்து சொல்லுகிறார்கள், உங்களுக்கு முன்னால் வைக்கப்பட்டிருக்கிற உணவு உடும்பு கறியை சமைத்து வைத்திருக்கிறோம். பக்கத்துல கையை கொண்டு போனவங்க கையை எடுத்துக்கிட்டாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு பக்கத்துல காலித் இப்னு வலீத் உட்கார்ந்து இருக்கிறார். ரசூலுல்லாஹ் கேட்கிறாரு, ஹராமுன் ஹிய யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, என்ன உடும்பு கறின்னு கையை எடுத்து விட்டீங்களா, ஹராமா? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஹராம்லாம் இல்லப்பா, எங்க ஊர்ல இதை சாப்பிடுற பழக்கம் கிடையாது, எனக்கு பிடிக்கல, அதனால நான் சாப்பிடல. காலித் இப்னு வலீத் ரசூலுல்லாஹ் பக்கத்துல இருந்த அந்த உடும்பு கறி பிளேட்டை தாம் பக்கம் இழுத்து வச்சு அவருக்குரிய பங்கையும் திங்கிறாரு, ரசூலுல்லாஹ் பங்கையும் சேர்த்தடிக்கிறார். நபிகள் நாயகத்துக்கு பிடிக்கல, சட்டமாக்குனாங்களா? எனக்கு பிடிக்காது நீங்க திங்க கூடாதுன்னு சொன்னாங்களா? எவ்வளவு விஷயத்தை திங்க கூடாதுன்னாங்களே. ரத்தத்தை சாப்பிடாதீங்க, நாட்டுக்கழுதையை சாப்பிடாதீங்க, பன்றியை சாப்பிடாதீங்க, அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக படைக்கப்பட்டதை சாப்பிடாதீங்க, பிஸ்மில்லாஹ் சொல்லி அறுக்கப்படாத சாப்பிடாதீங்க, இதையெல்லாம் சாப்பிடாதீங்கன்னு சொன்ன நபி அவர்கள் உடும்பு கறியை சாப்பிடாதீர்கள் என்று சொல்லுவதற்கு எத்தனை நேரம் பிடித்திருக்கும்? விரும்பினால் நினைத்தால் சொல்லி இருக்க முடியும். சொன்னார்களா? சொல்லல. ஏன் சொல்லல? சொல்ல முடியாது. அல்லாஹ் சொன்னாலே தவிர நபியவர்களுடைய விருப்பத்தை எல்லாம் மார்க்கமாக மக்களுக்கு சொல்லுகிற அதிகாரம் ரசூலுல்லாஹ்வுக்கு கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விருப்பு வெறுப்புகளையே நாம் பின்பற்றி நடக்க தேவையில்லை என்று சொன்னால் சஹாபாக்களை எந்த நிலையில் வைத்து பார்ப்பது? சஹாபாக்கள் நல்லவர்கள், சிறந்தவர்கள், இறையற்றமுடையவர்கள், நேர்மையானவர்கள், நாணயத்திற்குரியவர்கள், ஒழுக்கம் பேணியவர்கள், தியாகசீலர்கள், எதையுமே மறுக்கவில்லை. அதற்காக அவர்கள் வழியை நாம் பின்பற்ற வேண்டுமா? அதுதான் கேள்வி. குர்ஆன் ஹதீஸை பின்பற்றுவோம் சொல்லிக் கொள்கிற சில பேர் சஹாபாக்களை பின்பற்றணும் சொல்றாங்களே, நெசமா இது குர்ஆன் ஹதீஸை இவர்கள் பின்பற்றுகிறார்களா? குர்ஆன் ஹதீஸை பின்பற்றுறதுனா என்ன தெரியுமா? குர்ஆன் ஹதீஸை மட்டும் பின்பற்றுவதற்கு பேரு தான் குர்ஆன் ஹதீஸை பின்பற்றுவது என்ற அர்த்தம். நான் குர்ஆனையும் பின்பற்றுவேன், ஹதீஸையும் பின்பற்றுவேன், அதுக்கு பிறகு பெரியார்கள் சொன்னதையும் பின்பற்றுவேன், இமாம்கள் சொன்னதையும் பின்பற்றுவேன், சஹாபாக்கள் சொன்னதையும் பின்பற்றுவேன். இதுக்கு பேரு குர்ஆன் ஹதீஸ் கிடையாது. அல்லாஹ்வை வணங்குறவனுக்கு பேரு முஸ்லிம் கிடையாது. அல்லாஹ்வை மட்டும் வணங்குவேன், அவனை தவிர வேற யாரையும் வணங்க மாட்டேன்னு இருக்கிறாரு, அவர் தான் முஸ்லிம். அல்லாஹ்வுக்கு ஒரு கும்பிடு, பக்கத்தில் இருக்கிற பிள்ளையாருக்கு இன்னொரு கும்பிடு. அவர் அல்லாஹ்வை கும்பிட்டுட்டார்ல, தொழுதுட்டார்ல, நம்ம ஆளுதான் சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டீங்க. ஏன்? அல்லாஹ்வை மட்டும் தொழுகணும். லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லைன்னு சொல்லணும். பின்பற்றுவதற்கு தகுதி என்பது குர்ஆன் ஹதீஸை தவிர எதுவும் இல்லை என்று சொல்லணும். அவர்தான் குர்ஆன் ஹதீஸை பின்பற்றுவர். நீங்க இந்த கொள்கையை ஏத்துக்கலன்னா இஸ்லாத்தில் இருக்கிற எல்லா சமுதாயத்தையும் எல்லா ஜமாத்தையும் நீங்கள் குர்ஆன் ஹதீஸுடைய ஜமாத் என்று ஒத்துக்கொள்ள வேண்டியது வரும். தர்காவுக்கு போகணும்னு ஒருத்தர் சொல்றார், அவரும் குர்ஆன் ஹதீஸை சொல்றார். தாயத்து கட்டுன்னு ஒருத்தர் சொல்றார், அவரும் குர்ஆன் ஹதீஸை தான் சொல்றார். மௌலூத் ஓதணும்ங்கிறாரு, அவரும் குர்ஆனை ஹதீஸையும் சொல்றார். இவர்கள் எல்லாம் குர்ஆன் ஹதீஸை பின்பற்றுகிறவர்களா? உங்களுடைய பார்வையில இவர்கள் குர்ஆன் ஹதீஸை பின்பற்றவில்லை என்று சொன்னால் சஹாபாக்களை பின்பற்ற வேண்டும் என்று சொல்கிறவரும் குர்ஆனையும் ஹதீஸையும் பின்பற்றவில்லை. எதிர்கேள்வி கேட்க வேண்டாமா? இந்த ஊர்ல வந்து வாய் திறக்கிற தைரியம் அவருக்கு வரலாமா? நம்மிடத்துல விழிப்புணர்ச்சி இருந்திருந்தால் வேண்டாம், இந்த மக்களிடத்துல நம்ம பருப்பு வேகாது, எவனாவது விவரம் கெட்டவன் இருப்பான், அந்த மக்களை தேடி போவோம், போயிருவாங்க.
அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு மன் லல்ல இதா ஹததைத்தும் லா யலில்லுக்கும் மன் லல்ல இதா ஹததைத்தும். மூமின்களே, நீங்கள் நேரிய வழியில் இருந்தால் உங்களை வழிகட்டவன் எவனும் வழி கெடுக்க முடியாது. குர்ஆன் ஹதீஸை பின்பற்ற ஒருத்தனை வழிகெடுத்து சஹாபியை பின்பற்ற கூட்டிட்டு போக முடியுதுன்னா நீங்க நேர்வழியில இல்ல. குர்ஆன் ஹதீஸை சரியான முறையில புரிஞ்சு விளங்கி நீங்க இந்த கொள்கையில இல்லன்னு அர்த்தம். புரிஞ்சு விளங்கி இருந்திருந்தா கேட்கிற கேள்விகளுக்கெல்லாம் அவர் கேள்வி கேட்பதற்கு முன்பாகவே நீங்கள் பதிலளித்து உங்கள் ஏகத்துவத்தை தக்க வைத்திருப்பீர்கள். ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில எத்தனை நிகழ்ச்சி, ரசூலுல்லாஹ்வுடைய சொன்ன வஹி வராம சொன்ன விஷயத்தை பின்பற்ற கூடாது என்பதற்கு அத்தனை சான்றுகள் ஹதீஸ்ல. பத்ர் யுத்தம் நாம எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். வரலாற்றில் ரொம்ப நெருக்கடியான காலகட்டத்தில் நடைபெற்ற ஒரு போர். ரமலான் மாசத்துல ரொம்ப குறைந்த சஹாபாக்களை வைத்துக் கொண்டு ஆயுதங்கள் இல்லாம, வாகனங்கள் இல்லாம, கேடயங்கள் இல்லாம, உண்ண உணவு இல்லாம, திரகாத்திரமான வாலிபர்கள் இல்லாம ரொம்ப நெருக்கடியான காலகட்டத்தில் நடைபெற்ற ஒரு போர் பத்ர் யுத்தம். அதனால தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பத்ரில கலந்து கொண்ட மக்களுக்கு ஒரு தனி சிறப்பை கொடுத்தான். யஅமலு மா ஷி'தும், நீ விரும்பினதை செஞ்சுக்க போ, உன்னை நான் மன்னிச்சிட்டேன். வேற யாருக்கும் இந்த கேரண்டி கொடுக்கப்படவே இல்லை. பத்ரில கலந்து கொண்ட மக்களுக்கு அல்லாஹ் சொன்னா, எப்படிப்பட்ட தியாகம் செஞ்சிருக்கிறீங்க, நம்ம போனா அழிஞ்சு போயிருவோம், நாசமா போயிருவோம், தப்பிக்க முடியாது, எதிரிகளுடைய கை ஓங்கி இருக்கிறது என்று தெரிந்த நேரத்திலும் அல்லாஹ்விற்காக, மறுமைக்காக, இஸ்லாத்தை மேலோங்க செய்வதற்காக நான் செத்தாலும் பரவாயில்லை என்று சொல்லி எதிரிகளோடு சண்டையிட வந்தீர்களே, உங்களுடைய தியாகத்திற்கு பரிசாக நான் கொடுக்கிற அன்பளிப்பு என்ன, நீ சாகிற வரைக்கும் விரும்பினதை செஞ்சுக்க போ. நமக்கெல்லாம் அல்லாஹ் அந்த அனுமதி கொடுக்கல. கொடுத்திருந்தா என்ன செய்வேன்னு சொல்லல. அனுமதியை கொடுக்காமலே இந்த காரியத்தை எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். விரும்பினதை செஞ்சுக்கோன்னு அல்லாஹ் விட்டாமனா அடுத்த நிமிஷமே உலகத்தில் உள்ள அத்தனை முசீபத்தையும் செஞ்சு முடிச்சுடுவோம். அந்த பத்ர் சஹாபாக்கள் விஷயத்துல ஒரு 70 கைதிகள் கிடைக்கிறாங்க. போர் முடிஞ்சிருச்சு, கைதிகளை என்ன பண்றது பிரச்சனை. ரசூலுல்லாஹ் டிஸ்கஸ் பண்றாங்க. அபூபக்கரை கூப்பிட்டு கேட்கிறாங்க, அபூபக்கரே என்ன பண்றது? அல்லாஹ்வுடைய தூதரே, சொந்தக்காரங்க எல்லாம் ரத்த பந்தம் தானே, மக்காவில இருந்து வந்து அடிக்க வந்தவங்க தானே, எல்லாம் சொந்த பந்தம், அண்ணன் தம்பி மாமா மச்சான் சொந்தக்காரங்களா இருக்கிறாங்க. அதனால என்னத்தையாவது காசு பணத்தை வாங்கிக்கிட்டு, நஷ்டஈட்டை வாங்கிக்கிட்டு எல்லாத்தையும் பத்தி விடுங்க. ஒவ்வொருவரிடமாக அனுமதி ஆலோசனை கேட்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவரிடத்தில் ஆலோசனை கேட்கப்படுகிறது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த பயக்கலை நீங்க வந்து திரும்ப அனுப்ப போறீங்களா நஷ்டஈடு வாங்கிக்கிட்டு? ஒரு பய மிச்சம் வைக்க கூடாது, எல்லாருக்கும் கத்தல் கத்தல் தான், ஆளை காலி பண்ணுங்க, மரண தண்டனை. ஒரு பயில மிச்சம் வைக்காதீங்க. ஊருக்கு திரும்ப அனுப்பினீங்கன்னா திரும்ப போய் படம் திரட்டி திரும்ப அடிக்க வருவாங்க. இவர் ஒவ்வொரு தடவையும் இஸ்லாத்தை அழிக்கிறதுக்காக வேண்டி கூட்டம் சேர்ப்பாங்க. நம்ம போய் தடுத்துக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு நம்முடைய நேரத்தையும் பணத்தையும் விரயமாக்கிட்டு உட்கார்ந்துருக்கணுமா? ஒரு பயில மிச்சம் வைக்க கூடாது, அத்தனை பேருக்கும் மரண தண்டனை விதிக்க வேண்டும். உமர் கர்ஜிக்கிறார். ரசூலுல்லாஹ்வுக்கு உமருடைய கருத்தில் பிடித்தம் இல்லை. அபூபக்கர் சொன்ன கருத்தை ஏத்துக்கிறாங்க. சொந்த பந்தங்களா இருக்கிறாங்க, ஏன் போட்டு பிரச்சனை பண்ணிக்கிட்டு, இன்னைக்கு இல்லாட்டி நாளைக்காவது இஸ்லாத்தை ஏத்துக்கலாம் தானே, இவங்க இல்லாட்டி இவர்களுடைய வாரிசுகளாவது இஸ்லாத்தை ஏத்துக்குவாங்களே என்ற எண்ணத்துல நஷ்டஈட்டை வாங்கி கொண்டு அத்தனை பேருக்கும் விடுதலை என்று அறிவிப்பு செய்கிறார்கள். அல்லாஹ்விடமிருந்து வசனம் வருது. மறுநாள் காலை உமர் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்வை சந்திக்க வர்றாங்க. அபூபக்கரும் ரசூலுல்லாஹ் உட்கார்ந்து இருக்கிறாங்க. எங்க உட்கார்ந்துக்கிட்டு ஒரு அழுவ, கண்ணில இருந்து கண்ணீர் தாரை தாரையா கொட்டுது. அபூபக்கரும் அழுகிறார், நபிகள் நாயகம் அழுகிறார்கள். வந்த உமர் கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே என்ன பிரச்சனை, என்னாச்சு அழுவுறீங்க, சொல்லுங்க. சொல்லல, அட சொல்லுங்க, என்ன காரணம் தெரிஞ்சா நானும் சேர்ந்து அழுவும்ல.
அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடமிருந்து இறக்கப்பட்ட வசனத்தை ஓதி காட்டுறாங்க. உமரே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனுடைய வசனத்தை இறக்கி வைக்கிறான். என்ன வசனம்? மா கான லி நபியின் ஐ யகூன லஹு அஸ்ரா ஹத்தா யுஸ்கின பில் அர்ள் துரீதுன அரத துன்யா வல்லாஹு யுரீதுல் ஆখিরা. எந்த ஒரு நபிக்கும் தகுதி கிடையாது அவர்களின் கரத்திலே கிடைத்த எதிரிகளை கருவறுக்காமல் பூமியிலே மிச்சம் வைப்பதற்கு அருகதை கிடையாது. உலகத்தின் பங்களிப்பை நாடுகிறீரா? நஷ்டஈடு வேணும்னு விரும்புறீங்களா? வல்லாஹு யுரீதுல் ஆখিরা, அல்லாஹ்வோ மறுமையை விரும்புகிறான். எதை தேர்ந்தெடுக்கணும்? ஒரு நபி இப்படி ஒரு காரியத்தை செஞ்சிட்டீங்களே என்று அல்லாஹ்விடமிருந்து நபிகள் நாயகத்தை கண்டித்து திருமறை குர்ஆனுடைய வசனம் இறக்கப்படுகிறது. அந்த வசனத்தை உமருக்கு சொல்லி காட்டுறான். என்ன விளங்குது? வஹி வராமல் நபிகள் நாயகம் எடுத்த முடிவு தவறு. அந்த தவறான முடிவை உலகத்து மக்கள் பின்பற்ற தேவையில்லை. அல்லாஹ்விடமிருந்து வந்த வஹியைத்தான் பின்பற்றணும். ரசூலுல்லாஹ் சொந்தமாக செய்த காரியங்கள், வகி வருவதற்கு முன்பாக எடுத்த முடிவுகள், அது உலகத்திற்கு முன்மாதிரி கிடையாது. ஒரு நிகழ்ச்சி, ரெண்டு நிகழ்ச்சி இல்ல, பல நிகழ்ச்சிகள்ல. ஒரு தடவை போருக்கு கிளம்புறாங்க. முனாஃபிக்குகள், நயவஞ்சகர்கள் வந்து ரசூலுல்லாஹ்ட்ட பெர்மிஷன் கேட்கிறாங்க. போருக்கு வராம இருக்கிறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் வாய்ப்பு கொடுங்க, எங்களுக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, சோமில்ல, அம்மாவுக்கு முடியல, நன்னைக்கு முடியல, ஏதையோ ஒரு காரணத்தை சொல்லிட்டு எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்கள், நாங்கள் போரிலே கலந்து கொள்ள முடியாதுன்னு கேட்கிறார்கள். கேட்கிற எல்லாத்துக்குமே ரசூலுல்லாஹ்க்கு தெரியுது எல்லாம் கள்ள பயில்வா, போருக்கு வராம எஸ்கேப் ஆகிறதுக்கு வேண்டி நம்மகிட்ட காரணம் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். சரி, இந்த முசீபத்து பிடிச்சவனை ஏன் வச்சு கூட்டி அலைஞ்சுக்கிட்டு என்னன்னு போய் தொலைகிறான், போங்கடான்னு விட்டுட்டான். அல்லாஹ் வசனம் இருக்கிறான், அஃபல்லாஹு அன்க, நபியே அல்லாஹ் உங்களை மன்னிச்சிட்டான். வசனத்துடைய ஆரம்பம் எப்படி? அஃபல்லாஹு அன்க, அல்லாஹ் உங்களை மன்னித்து விட்டான். லிமாதின் தலகும், ஆனாலும் கேட்கிறான், எதுக்காக வேண்டிய உங்களுக்கு அனுமதி கொடுத்தீங்க? ஹத்தா யதபய்யன லக்கல்லதீன ஸதகு வ தஅலமல் காதிபீன். அனுமதி கொடுக்க மாட்டேன்னு சொல்லி இருந்தா அவனுடைய வண்டவாளம் வெளிச்சமாயிருக்கும்ல, அவன் முஸ்லிமா முனாஃபிக்கா தெரிஞ்சிருக்கும்ல, இஸ்லாத்துல உள்ளவனா முஸ்லிம் மாதிரி நடிக்கிறவனா மக்களுக்கு வெளிப்படையா புரிஞ்சிருக்கும்ல. உண்மையாளர் யார், பொய் பேசுகிறவர் யார் என்பதை கண்டறிவதற்கு முன்பாக நீங்கள் எப்படி அவர்களுக்கு அனுமதி அளித்தீர்கள்? நீங்க செஞ்சது தப்பு, ஆனாலும் பரவாயில்ல, தப்பு செஞ்சிட்டாலும் அல்லாஹ் உங்களை மன்னிச்சுட்டான், அதனால நீங்க தப்பிச்சீங்க. என்ன விளங்குது? இதுல நமக்கு முன்மாதிரி கிடையாது. நபிகள் நாயகம் தவறு செய்து விட்டார்கள். அல்லாஹ்விடமிருந்து வஹி வருவதற்கு முன்பாக அவர்கள் எடுத்த முடிவு நாம பின்பற்றி நடக்க வேண்டிய முன்மாதிரிக்குரிய செயல் இல்லை. ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில இப்படி இரண்டாக பிரிக்கப்பட்டிருக்கிறது என்றால், நபிகள் நாயகத்தின் காலத்துக்கு பின்னால் வந்தவங்களுடைய வாழ்க்கையை எப்படி பின்பற்றுவீங்க? அவங்க தூதர்களா? அல்லாஹ்விடமிருந்து வஹி வந்ததா? அல்லாஹ்விடமிருந்து வழிகாட்டுதல் வந்ததா? சஹாபாக்களை பின்பற்றுங்கள் என்று குர்ஆனில் எங்காவது சொல்லப்பட்டிருக்கிறதா? ஹதீஸ்ல சொல்லப்பட்டிருக்கிறதா? பிறகு எப்படி குர்ஆனை ஹதீஸையும் சஹாபாவையும் பின்பற்றி அப்படி சொல்றதுதான் குர்ஆன் ஹதீஸை பின்பற்றுறதுன்னு சொல்றாங்கன்னா, அப்படி யார் சொல்லுகிறார்களோ அவர்கள் குர்ஆன் ஹதீஸை பின்பற்றவில்லை. நடிக்கிறாங்க, போலியா சொல்றாங்க. மக்களை தங்கள் பக்கம் ஈர்ப்பதற்காக வேண்டி பொய்யான வாதத்தை எடுத்து வைக்கிறார்கள் அர்த்தம். இன்னும் சொன்னா குர்ஆன் ஹதீஸ் இத்தனை வருஷமா சொல்லிவிட்டு இன்றைக்கு சஹாபாக்களை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லக்கூடிய இந்த கூட்டம் குர்ஆன் ஹதீஸை நாம எடுத்து சொல்லும் போது செய்கிற ஏளனம் தெரியுமா? பல பேருக்கு தெரியாது. அதனால அவங்களும் தௌஹீத்காரங்க தானே, பேசிட்டு போட்டுமே, அவரு சொல்றதும் சரியா தானே இருக்குது, அவரும் தர்காவுக்கு போக கூடாதுன்னு சொல்றாரு, அவரும் தாயத்து போடக்கூடாதுன்னு சொல்றாரு. தர்காவுக்கு போக கூடாது, தாயத்து போடக்கூடாது என்று சொல்வது மட்டுமா தௌஹீது? குர்ஆன் ஹதீஸை சொல்றான்,
நம்ம ஜமாத்து சொல்லிடுச்சான். ஒரு குறிப்பிட்ட தனி மனிதர் மீது இருக்கிற வெறுப்பு அவர்கள் இந்த குர்ஆன் ஹதீஸையே ஏளனம் செய்கிற நிலைக்கு அவர்களை தள்ளி இருக்கிறது. ஹதீஸ்ல ஒரு சட்டம் இருக்கிறது. நோன்பு காலத்துல சஹருடைய நேரத்துல மக்கள் சஹர் சாப்பிடுறதுக்கு வசதியாக ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல என்ன செய்வாங்கன்னா, அப்போ ஒரு பாங்கு சொல்லுவாங்க. மக்கள்லாம் எந்திரிச்சு சஹர் சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் சுபகுடைய நேரத்தில் அடுத்த பாங்கு சொல்லுவாங்க. சுபகு நேரம் ஆயிடுச்சுன்னு சஹரை நிப்பாட்டிடுவாங்க. இது நபிகள் நாயகம் காட்டி தந்த ஒரு வழிமுறை. பரவலா சமுதாயத்திலே இல்ல. தமிழ்நாட்டில் இந்தியாவில் எந்த பகுதிக்கு போனாலும் சஹர் நேரத்தில் பாங்கு சொல்லக்கூடிய பழக்கமே இல்லாம போச்சு. நம்ம சொல்றோம் இப்படி ஒரு ஹதீஸ் இருக்குது, நம்ம அதை செய்யணும், செயல்படுத்தணும், நபிகள் நாயகத்துடைய சுன்னத்தை பின்பற்றணும் என்று மற்ற எந்த ஜமாத்துகளும் சொல்வதற்கு முன்பாக நம்முடைய ஜமாத்து இந்த கொள்கையினை மக்கள் மத்தியிலே சொல்லுகிறது. சில பேர் செய்வாங்க, சில பேர் செய்யாம போவாங்க. அது பெரிய பிரச்சனை கிடையாது. பலகீனத்தினால் இயலாமையினால் செய்யலன்னு சொல்லி சொன்னா ஒரு மன்னிப்பு கேட்டுக்கலாம், போய் விட்டு விட்டு தள்ளுங்க விட்டுறலாம். ஆனா இந்த கூட்டத்தார்கள் குர்ஆன் ஹதீஸ் பேர்ல சஹாபியை பின்பற்ற வேண்டும் என்று இன்றைக்கு நுழைந்திருக்கிறார்களே, அந்த கூட்டத்தார்கள் தங்களுடைய பத்திரிகையில் எழுதுகிறார்கள். அல் ஜன்னத் இதழிலே என்ன எழுதுறாங்க தெரியுமா? சஹர் நேரத்தில் பாங்கு சொன்னா குழப்பம் வந்துடும். நான் ஒரு குறிப்பிட்ட சாரார குறை சொல்றதுக்காக, குற்றம் சுமத்துவதற்காக ஏனோ தானோ பேசல. அவர்களின் பத்திரிகையில் அவர்கள் எழுதிய எழுத்துக்களை வைத்து சொல்கிறேன். மேடையில் பேசும்போது கூட ஒன்னு கிடக்க ஒன்னு கூடுதல் குறைவா சொல்லிவிடலாம், கவனம் இல்லாம தவறுதலாக வார்த்தையை மிஸ்டேக்கா பயன்படுத்திடலாம். ஆனால் எழுதும் பொழுது ஒண்ணுக்கு பல தடவை யோசிச்சு அடிச்சு திருத்தி ப்ரூஃப் பார்த்து பல பேர் அதை சரி பார்த்து அதுக்கு பிறகுதான் வெளியிடுவார்கள். அப்படிப்பட்ட இதழில் எழுதுகிறார்கள், சஹர் நேரத்தில் பாங்கு சொன்னா குழப்பம் வந்துடும், அதனால சொல்லக்கூடாது. இது குர்ஆன் ஹதீஸை பின்பற்றுகிற லட்சணமா? அல்லாஹ்வுடைய தூதர் செய்த காரியத்தை ஒரு மனிதன் செயல்படுத்தினால் அதனால் குழப்பம் ஏற்படும் என்று ஒருவன் சொன்னால் அவன் ஏகத்துவவாதியா? நபிகள் நாயகத்துடைய வழிகாட்டுதல் தெளிவை தருமா, குழப்பத்தை தருமா? சிந்திக்க வேண்டாம். உங்களை வந்து மூளைச்சலவை செய்து கொண்டிருக்கிறார்களே, அவர்களிடத்தில் இந்த கேள்வி நீங்க கேட்டீங்களா? இப்படி தைரியமா பத்திரிகையில எழுதினிய ரசூலுல்லாஹ்வுடைய செயல் குழப்பத்தை தருமா? டைம் பீஸ் இருக்குத, நேரத்தை டைம் பார்த்து கடிகாரத்தை பார்த்து சஹர் செய்யலாம் வழிகாட்டுறாங்க. சஹருக்கு மட்டும்தான் டைம் இருக்குதா? சுபு பாங்குக்கு கடிகாரம் இல்லையா? லுஹர் பாங்குக்கு கடிகாரம் இல்லையா? அசர் பாங்குக்கு கடிகாரம் இல்லையா? மக்ரிபுக்கு கடிகாரம் இல்லையா? இஷாவுக்கு கடிகாரம் இல்லையா? எல்லா பாங்கையும் ஓச்சுக்கட்டு பாங்கு சொல்வது தேவையில்லைன்னு சொன்னா சுபுக்கு தேவையில்லை, லுஹருக்கு தேவையில்லை, ஒரு வக்துக்கு தேவையில்லை. பாங்கே சொல்ல வேண்டாம் என்று அந்த இபாதத்திற்கு மூடு விழா கொண்டாடி விடுவோமா? இந்த கேள்வி நீங்க கேட்கணும். கேட்டீங்களா? நம்ம தான் அவங்களும் குர்ஆன் ஹதீஸ்ங்கிற நம்ம எப்படி கேள்வி கேட்போம்? குர்ஆன் ஹதீஸுடைய பேஸ்ல இருந்து நழுகி போகிற யாராக இருந்தாலும் அவர்களை எதிர்த்து நின்று விமர்சனத்துக்கு உட்படுத்தி கேள்வி கேட்கிற பழக்கம் நம்ம இடத்துல உருவாகணும். ரசூலுல்லாஹ் பெருநாள் தின தொழுகை காலி திடல்ல தொலை வைப்பாங்க, நமக்கு தெரியும். தமிழ்நாட்டில் பரவலாக பள்ளிவாசல்ல தொலை வச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது இல்லங்க திடல்ல தான் தொலை வைக்கணும், பள்ளிவாசல்ல தொலை வச்சா மாதவிடாய் காலத்து பெண்கள் எல்லாம் அந்த பெருநாள் தினத்தினுடைய சந்தோஷத்துல பங்கெடுக்க முடியாது, ரசூலுல்லாஹ் அப்படித்தான் செஞ்சிருக்கிறாங்க, அதனால திடலுக்கு வாங்க என்று நாம் அழைப்பு கொடுத்தோம். அதற்கு அவர்கள் தங்கள் அல் ஜன்னத்தில் பதில் எழுதுகிறார்கள். என்ன பதில் தெரியுமா? நபிகள் நாயகம் காலத்துல பெருநாள் தொழுகைக்கு பள்ளிவாசல்ல இடம் பத்தி இருக்காது, அதனால திடலுக்கு வந்திருப்பாங்க. இன்னைக்கு நம்ம திடலுக்கு போக தேவையில்லை. ரசூலுல்லாஹ் சொன்னதை பின்பற்றுங்க நம்ம சொல்றோம், பின்பற்ற தேவையில்லை அவங்க சொல்றாங்க. அவங்க குர்ஆன் ஹதீஸா? சரி, இந்த கேள்வியை கேட்கிறோமே கொஞ்சம் கூறுவாரோட சிந்திச்சு கேட்க கூடாது?
நபிகளாரின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்து முஸ்லிம்கள் நம்ம காலத்து முஸ்லிம் மாதிரியா? ரசூலுல்லாஹ் காலத்தில் உள்ள சஹாபாக்கள் வார முசல்லி, வருஷ முசல்லியா? வெள்ளிக்கிழமை ஜும்மாவுக்கு மட்டும் தொலை வர்றது, ஹஜ் பெருநாளைக்கு நோம்பு பெருநாளைக்கு தொலை வர்றது, மற்ற நேரம்லாம் வீட்டில் படுத்து தூங்குறது, அப்படிப்பட்ட சஹாபாக்களா? 5 நேரமும் பள்ளிவாசலுக்கு வர்ற ஆட்கள். 5 நேர தொழுகைக்கு பள்ளிவாசல் இடம் போதும் என்று சொன்னால் ஜும்மா தொழுகைக்கும் போதுமானது, ஹஜ் பெருநாளைக்கு போதுமானது, நோம்பு பெருநாளைக்கு போதுமானது. பிறகு எப்படி பெருநாள் தொழுகைக்கு இடம் பத்தாம போயிருக்கும்? கேட்கிறவர் கேனையனா இருந்தா எருமம் மாடி ஏரோப்ளேன் ஓட்டுமா? அதான அர்த்தம். நாங்களும் குர்ஆன் நானும் குர்ஆன் சொல்லிக்கிட்டு இந்த லட்சணத்துல இந்த பேச்சு. ரசூலுல்லாஹ்வுடைய பள்ளிவாசல் எப்படி இருந்துச்சு அது தெரியுமா? முதல்ல வரலாறு தெரியுமா? மஸ்ஜிது நபவிங்கிறது நம்ம ஊர்ல கட்டி வச்சிருக்கிற மாதிரி ஒரு 50க்கு 50 100க்கு 100 சதுர அடியில கட்டப்பட்ட பள்ளிவாசலா? கடல் போன்று விசாலமான பள்ளிவாசல். ஜக்காத்து பொருட்கள் எல்லாம் குவித்து வைக்கப்பட்டிருக்கும். பைத்துல் மாலுடைய ஒட்டகங்கள் எல்லாம் கட்டி வைக்கப்பட்டிருக்கும். போர்க்களத்துக்கு செல்லுகிற வீரர்கள் எல்லாம் போர் பயிற்சி எடுத்துக் கொண்டிருப்பார்கள். வில் எறிந்து அம்பு எய்து பயிற்சி எடுக்கிற அளவிற்கு கடல் போன்று விசாலமாக இருந்த அந்த மஸ்ஜிது நபவியில மதீனாவில் இருக்கிற முஸ்லிம்கள் தொழுகிறதுக்கு கூட இடம் பத்தாம போயிருக்குமா? அதை சொல்லுகிறார்கள் குர்ஆன் என்று தங்களுக்கு லேபிள் வைத்துக் கொண்டு. அப்பதானே உங்களை ஏமாத்த முடியும். குர்ஆன் தான் சிந்திச்சு பாருங்க. கண் திருஷ்டி உண்டுங்கிறார். கண் திருஷ்டி பற்றும், அதனால அதுக்கு சில சூறாக்களை ஓதி கண் திருஷ்டில இருந்து தப்பிச்சுக்கங்க. ஹதீஸ்ல இருக்குது. ஹதீஸ்ல ஒரு செய்தி இருக்குது, அல் ஐனு ஹக்குன், கண் திருஷ்டி உண்மையான ஒரு செய்தி இருக்குது. ஹதீஸ்ல அரபி நூல்கள்ல பதிவு செய்யப்பட்டிருந்தா, ஹதீஸ்னு அதுக்கு பெயர் வைக்கப்பட்டிருந்தா, அது எல்லா விஷயத்தையும் நீங்க ஏத்துக்குவீங்களோ? சரியானது எது தப்பானது எதுன்னு பிரிச்சு பார்க்க மாட்டீங்களா? நிஜமாகவே இது நபிகள் நாயகம் சொன்னார்களா அல்லது நபிகள் நாயகத்தின் பெயரால் இட்டு கட்டப்பட்டதா சீர்தூக்கி பார்க்க மாட்டீங்களா? அப்படி பார்த்தால் ஒரு பெரிய லிஸ்டே இருக்குது. ஹதீஸ்ல இருக்கிறதெல்லாம் ஏத்துக்குவோம். ஹதீஸ் நூல்களில் பதிவு செய்யப்பட்டிருந்தால் அனைத்தையும் ஏற்றுக்கொள்வோம் என்று சொன்னால் ஹதீஸ்ல லட்சம் செய்தி இருக்குது. ரசூலுல்லாஹ்வின் பெயரால் இட்டு கட்டப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் ஏத்துக்கலையா நீங்க? கண்ணுக்கு எதிரில் தெரிகிற உண்மைக்கு மாற்றமாக நான் பேச மாட்டேன் ரசூலுல்லாஹ் சொல்றான். ஹதீஸ்னா என்ன? ஹதீஸ் அவன் பின்னாடி வர்றவங்க எல்லாம் தங்களுடைய சுயநலத்துக்காக என்னுடைய பெயரை பயன்படுத்தி விடக் கூடாது என்பதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடுப்பு ஏற்பாடு செய்கிறார்கள். எது ஹதீஸ் தெரியுமா? கண்ணுக்கு எதிரில் தெரிகிற உண்மைக்கு மாற்றமாக பேசினா அது ஹதீஸ் இல்ல. நான் சொன்னதாக ஒருவர் ஒரு செய்தியை சொன்னா அதை கேட்கும் போது உங்களுடைய உள்ளம் அதை ஏற்றுக்கொள்ளும், உங்களுடைய அறிவு அதை அங்கீகரிக்கும், உங்களுடைய உடல் அதற்கு கட்டுப்படும். அது மாதிரி சொன்னாதான் அது ஹதீஸ். நான் சொன்னேன்னு சொல்லி கண்ணுக்கு எதிரில் தெரிகிற உண்மைக்கு மாற்றமாக உங்களுடைய அறிவு ஏற்றுக்கொள்ளாத ஒரு விஷயத்தை ஒருவர் சொன்னால் அதை நான் சொல்லவில்லை, என் பெயரால் யாரோ இட்டுக்கட்டி இருக்கிறார்கள் என்ற அர்த்தம்னு ஹதீஸுக்கு ரசூலுல்லாஹ் டெஃபினேஷன் கொடுத்துட்டு போயிருக்கிறான். ஹதீஸ்னா எது? ஹதீஸை பின்பற்றுறதுனா எதை பின்பற்றுறது? ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு போயிருக்கிறான். இந்த அளவுகோலை வச்சு எத்தனை ஹதீஸ இது ஹதீஸ் இல்லை, நபிகள் நாயகத்தின் பெயரால் இட்டு கட்டப்பட்டதுன்னு நம்ம ஒதுக்கி வச்சிருக்கிறோம். சொரைக்காய் வியாபாரி ஒருத்தர் இருந்தார். அவருக்கு நல்ல வியாபாரம் நடக்கணும். தின்னுங்க தின்னுங்கன்னு சொல்லி பார்த்தாரு, ஒரு வகையிலும் கேட்கல. அதுக்கப்புறம் தான் யோசிச்சாரு, இந்த மக்கள் ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு சொன்னா கேட்கிறாங்க, அதனால ரசூலுல்லாஹ் பேரை போட்டு சொரைக்காய் வியாபாரத்தை டெவலப் பண்ணிக்குவோம். கால ரசூலுல்லாஹ் மன்னக்கல துப்பா ஃபகத் தகலல் ஜன்னா. அடிச்சு விட்டாரு, எவன் சொரைக்காய் தின்னானோ அவன் சொர்க்கம் போவான். பிசினஸ் நல்ல டெவலப் ஆயிடுச்சு. இது மாதிரி எத்தனை இருக்குது? வியாபாரிகள் தங்கள் வியாபாரத்துக்காக அவிழ்த்து விடப்பட்ட கைத்திறக்குகள் எத்தனை? உரசி பார்க்கணும் அறிவோடு, யதார்த்த உண்மைகளோடு.
சர்க்கரை எடுத்து வாயில வைக்கிறோம், இனிக்குது. ஒருத்தர் வந்து பயான் பண்றாரு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் சர்க்கரை என்பது கடுமையான கசப்பு சுவையுடையது என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். பயான் பண்றார். இப்ப எதை நம்புறது? நான் நாக்க வச்சு பார்க்கும்போது இனிச்சிட நான் அறிந்த இந்த உண்மையை நம்புவதா, அல்லது நபிகள் நாயகம் சொன்னார்கள் அது கசக்கும் என்று ஒருவர் சொன்னாரு அந்த செய்தியை நம்புவதா? கசக்கும்னு சொன்னது எவனோ பொய் சொல்லி இருக்கிறான் ரசூலுல்லாஹ் பேரை பயன்படுத்தி. ஏன் அது இனிக்கிறது எனக்கு நல்லா தெரியுதே. சூரியன் கிழக்கு திசையிலிருந்து உதித்துக் கொண்டு வருகிறது, தினம்தோறும் பார்க்கிறோம். நபிகள் நாயகம் சொன்னார்கள் தினசரி சூரியன் மேற்கிலிருந்து உதிக்கிறது என்று சொன்னார்கள். ஒருத்தர் சொன்னார், இத ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு ஏத்துக்குவீங்களா, அல்லது ரசூலுல்லாஹ் பேர்ல பொய் சொல்லி இருக்கிறார் என்று மறுப்பீர்களா? மறுக்கணும். ரசூலுல்லாஹ்வை நீங்க நம்புறதா இருந்தா இது ரசூலுல்லாஹ் சொல்லலப்பா, ரசூலுல்லாஹ் பேர்ல இவனை இட்டு கட்டி இருக்கிறான், மறுக்க வேண்டும். அதுதான் நபிகள் நாயகத்தை நேசிக்கிற வழிமுறை. கண் திருஷ்டி இருக்குன்னு சொல்லி இருக்கிறாரு, எவனோ விட்டு அடிச்சிருக்கிறான். அல்லது நீ கண் திருஷ்டி இருக்குன்னு நம்புறல, கண்ணுக்கு முன்னாடி பாரு. கண் திருஷ்டினா என்ன? நல்ல அழகான பொருட்களை, அழகான மனிதர்களை, அழகான குழந்தைகளை, நல்ல உயர்தரமான வாகனங்களை ஒருத்தர் ஏக்கத்தோடு பார்த்தால் சம்பந்தப்பட்ட ஆளு நோய் நொடியில விழுந்துருவாரு. அதான கண் திருஷ்டி. சின்ன பிள்ளைய பார்த்து ஏப்பா என்னமா இருக்குன்னா உடனே பிள்ளைக்கு காய்ச்சல் வந்துருமா. இதான அளவுகோல் கண் திருஷ்டிக்கு வச்சிருக்கிறீங்க. இந்த அளவுகோல் உண்மையானதாக இருந்தால் உலகத்தில் உயர்தரமான எந்த பொருட்களும் இருக்கவே கூடாது. 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள அற்புதமான கார் ஒன்று அப்படியே ரோட்டிலே சறுக்கி கொண்டு செல்கிறது. தெருவில் பார்க்கிறவையெல்லாம் வாய் விளந்து நிற்கிறான். என்னவா இருக்கு பாரியா, கப்பல் மாதிரி கார்ல பறக்கிறாரா அப்படிங்க. அப்ப என்ன செய்யணும்? 1 கோடி ரூபாய் கார் எல்லாம் போய் போய் மரத்துல முட்டிக்கிட்டே இருக்கணும். கார் ஓடத்தான் செய்யுது. தாஜ்மஹால் கட்டி வச்சிருக்கான, உலக அதிசயங்கிறான. ஒரு நாளைக்கு குறைச்சு ஒரு 5000 பேராவது டெய்லி வந்து எப்பா என்னமா கட்டி இருக்கிறான், என்னமா கட்டி இருக்கிறான், என்னமா கட்டி இருக்கிறான், இப்படி போட்டோ பிடிக்கிறான், அப்படி போட்டோ பிடிக்கிறான், திரும்பி பார்க்கறான், மேல போய் பார்க்கறான். தாஜ்மஹால் இடிஞ்சு விழுந்திருக்கணும். விழுந்துச்சா? விழுந்தா கண் திருஷ்டி உள்ளது நம்பலாம். இவன் கண்ணு தாஜ்மஹால் மேல பட்டுச்சுல, ஏன் தாஜ்மஹால் உடையல? அமெரிக்காவுடைய சுதந்திர தேவி சிலையின் மீது பட்டுச்சுல, ஏன் உடையல? ஆக்ரா கோட்டையின் மீது விழுந்துச்சுல, ஏன் உடையல? சீன பெருஞ்சுவர் மீது விழுந்ததல்லவா, ஏன் உடையல? கண் திருஷ்டி உண்மைனா உடைஞ்சிருக்கணுமப்பா. கண் திருஷ்டி உண்மைனா கார் ஆக்சிடென்ட் ஆயிருக்கணுமப்பா. அழகான பெண்களை பார்த்து எத்தனை பேர் சொல்லிவிட்டு இருக்கிறான். அழகான பொம்பளை ஒருத்தி இருக்க கூடாது. முதல் நாள் அழகா நல்லா இருந்தானா மறுநாள் ஆஸ்பத்திரியில பெட்ல படுக்கணும். ஏன்? ரோட்ல நின்று மெனக்கெட்டு காலேஜ் வாசல்ல காலேஜ் விடுற நேரத்தில் ஒரு 10-50 காவாலி பையில போய் நின்றுட்டு சைட் அடிக்கிறதுனே நிக்கிறான். அங்க பாரு மாப்பிள்ள என்ன தீயா இருக்கா பாரு. என்ன ஆச்சு அவர்களுக்கெல்லாம்? என்ன ஆனது? உலக அழகி போட்டி வைக்கிறான். அவன் பாரு ஆம்பளைங்க அழகு இல்லைன்னு முடிவு பண்ணிட்டானோ என்னமோ தெரியல. சரி என்னமோ பண்ணிட்டு போ. பொம்பளைங்க தான் அழகுன்னு அழகி போட்டி வச்சு போக்கஸ் பண்ணி உலக அழகி உலக அழகி போட்டோவை போட்டு டிவியில போட்டு காட்டுறான். ஐஸ்வர்யா ராய் ஐஷ் அப்படிங்க, சுஷ்மிதா சென் அப்பா வாய போலக்கிறான். எத்தனை பேர் நினைத்து தங்களின் இரவு தூக்கங்களை கலைத்திருப்பார்கள். ஐஸ்வர்யா ராய் நோயில விழுந்து படுக்கையில் படுத்து பெட்டில் விழுந்து ஹாஸ்பிட்டல் சேர்த்துருக்காங்களா? நல்லா தான் இருக்கிறா, கல்யாணம் முடிக்கிறா, புள்ள பெக்கிறா, உடம்பு நல்ல புஷ்டி ஆகிட்டே போகுது. கந்திச்சி விழுந்தா நோஞ்சான் ஆகிட்டே போவானா, அவ குண்டாகிட்டே போறா. உண்டாவும் செய்யறா குண்டாவும் செய்யறா. என்னப்பா கதை? கந்திச்சி கிடையாதுல, நம்ம அறிவு சொல்லுதுல, கண்ணுக்கு எதிரில் தெரியுதுல. பிறகு ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னா ரசூலுல்லாஹ் சொல்வதாக யாரோ ஒருவர் தப்பான பொய்யான செய்தியை அவிழ்த்து விட்டிருக்கிறார், அதை தூக்கி கடாசு.
கண்ணால் பார்க்கிற பார்வையை வச்சுக்கிட்டு ஒருத்தனுக்கு கெடுதி ஏற்படுத்த முடியும்னா எதுக்கு ஆயுதம் பிரச்சனை சண்டை? ஒவ்வொருத்தரையும் பார்த்து ஏங்க விடுவோம்? எதிரிகள் முன்னாடி நிப்பாட்டி விட்டு எதிரியை பார்த்து எப்படி இருக்கா எப்படி இருக்கா எப்படி இருக்கான்னு சொல்ல வைப்போம். சூனியம் இருக்கிறது, குர்ஆனிலே சொல்லப்பட்டிருக்கிறது, ஹதீஸிலே சொல்லப்பட்டிருக்க. வர்றாரு யாரு? இவர் குர்ஆனை இது பின்பற்றவராம். கந்திசி இருக்குன்னு சொல்றவரு, இந்த சூனியத்தை நம்புறவரு. ஹதீஸ்ல இருக்கிறது, சில செய்தி இருக்குது. கந்திருஷ்டி ஆய்வு பண்ண மாதிரி, சொரைக்கா அதீத ஆய்வு பண்ண மாதிரி சூனிய அதீத ஆய்வு பண்ணு. நபிகள் நாயகத்துக்கே சூனியம் வைத்தார்கள் என்றால் எப்படி வைத்திருக்க முடியும்? கேள்வி கேட்க மாட்டீங்களா? எங்கேயோ இருக்கிற ஒரு மனிதன் ஏதோ ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கிட்டு மெழுகுல பொம்மையை செய்வாங்களாம். அதை வச்சு அதை ஒரு ஊசியை வச்சுக்கிட்டு அந்த மெழுகு பொம்மையினுடைய கண்ணுல குத்துவாராம். சம்பந்தப்பட்ட ஆளு கண்ணு நொல்லையா போயிருமா, காதுல குத்துவாராம் செவுடா போயிருமா, காலில குத்துவாராம் நொண்டியா போயிருமா, கையில குத்துவாராம் கை உடைஞ்சு போயிருமா. எத்தனை போர் அமெரிக்காக்காரனுக்கு கொண்டு போய் அந்த தத்துவத்தை சொல்லி கொடு. அவன் தான் உலக நாடுகளுக்கு நாட்டாம பண்ணிக்கிட்டு ஆயுதம் வாங்குறதுக்கு விற்கிறதுக்கு அடுத்த நாட்டுக்கு மேல ஏவுகணையை போடுறதுக்கு செலவழிச்சு செலவழிச்சு நாளுக்கு நாள் ஓட்டாண்டி ஆகி போய் கொண்டிருக்கிற தேசம் அமெரிக்க தேசம். வழிய சொல்லி கூடம்பா, எதுக்கு தேவையில்லாம பீரங்கி அணுகுண்டு ரசவாதம் ஒரு பஞ்சாயத்து இல்லையே. ஆப்கானிஸ்தான் அழிக்கணுமா, ஆப்கானிஸ்தான் மண் எடுத்துட்டு வந்து மண்ணில குத்து குத்துன்னு குத்துவோம், முடிஞ்சு போச்சு, ஆப்கான் அழிஞ்சிரும். இந்தியா பாகிஸ்தான் சண்டை எடுத்துக்கங்களேன், ஏன் அவ்வளவு தூரம் அமெரிக்காவுக்கு போகணும்? டெய்லி அறிக்கை போர் நடக்கிறது. பாகிஸ்தான் அங்கிருந்து சதி வேலைகளை தூண்டி விடுவதை இத்தோடு நிறுத்த வேண்டும், இல்லை என்று சொன்னால் அதை இந்தியா இரும்பு கரம் கொண்டு அடக்கும் பிரதமர் அறிவிக்கிறார். அறிவித்த மறுநாள் எல்லையிலே பாதுகாப்பு வீரர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கிறது. நேற்று வரைக்கும் 2000 பேர், இன்னைக்கு 20,000 பேர். அவனுக்கு போடுற சாப்பாடு என்ன, தங்கும் வசதிகள் என்ன, அவர்களுக்கு கொடுக்கிற செலவினங்கள் என்ன, துப்பாக்கி குண்டுக்கு செய்யப்படுகிற செலவுகள் என்ன? ஏன் பிரச்சனை? சூனியத்தை வையி, அங்க இருக்கிற எல்லா வேலையும் ஆளை காலி பண்ணு. முஷர்ரஃப்ல இருந்து ஜெயலலிதால இருந்து என்ன தலைவர்கள் இருக்கிறா அத்தனை பேரையும் காலி பண்ணு. இங்க உட்கார்ந்துட்டே வேலையை முடிக்கிறதுக்கு பதிலா எதுக்குப்பா பஞ்சாயத்து? அவ்வளவு ஏன் உலக நாட்டுக்கு தேசத்துக்கு போறீங்க? தமிழ்நாட்டுக்குள்ள ஒவ்வொரு நாளும் பண்ற அறிக்கை போர் எவ்வளவு போர்? ஐயா ஒரு அறிக்கை, அம்மா ஒரு அறிக்கை, ஐயா ஒரு அறிக்கை, அம்மா ஒரு அறிக்கை. அவர் லட்ச லட்சமா செலவு பண்ணி எடுத்தாது கெட்ட. இந்த அம்மா வந்த உடனே அந்த கட்டட திட்டங்களை எல்லாம் முடக்க. தலைமை செயலகம் 1000 கோடி செலவு. நீ எத்தனை கோடியும் செலவு பண்ணு, தலைமை செயலமா இருக்காது அந்த அம்மா. எதுக்கு இந்த பஞ்சாயத்து? அண்ணா நூலகம் உலகத்தரத்திலே கட்டப்பட்ட நூலகம் இருந்துட்டு போது, ஹாஸ்பிட்டலா மாத்து. உழவர் சந்தை திட்டம் உடப்புல போடு. நாம் கொண்டு வந்த தொட்டில் குழந்தை திட்டத்தை அறிமுகப்படுத்து. இவங்களோட பெரிய அக்க போரா போச்சு. 5 வருஷம் இந்த அம்மா ஆண்டுட்டு போன உடனே அதை போற அவர் வந்து வாபஸ் வாங்குறது. ஐயா ஆட்சி செஞ்சுட்டு போன பிறகு அந்த அம்மா வந்து வாபஸ் வாங்குறது. ஏன் பஞ்சாயத்து? நீங்க எல்லாம் சூனியத்துக்கு கொடுக்கிற காசை விட அவங்க லட்ச லட்சமா கொடுப்பாங்கல்ல, கோடி கோடியா கொடுப்பாங்கல்ல. சூனியம் பண்ணி முடிக்க சொல்லுங்களேன். வேலைய முடிச்சாங்களா? அவங்க முடிச்சாங்களோ இல்லையே, நம்ம கேட்கிறவங்க கேள்வி. சூனியம் வைத்து ஒரு மனிதனை அழிக்க முடியும் என்று சொன்னால் எங்களுக்கு வை முதல்ல. நம்புறல்ல? இல்லாதவன நம்புவியா? இல்லாதவருக்கு வழி சொல்லுவியா? சூனியம் இருக்குன்னு சொன்னா எனக்கு வை, உனக்கு என்ன வேணும் எல்லாத்தையும் நான் தர்றேன், பத்திரம் போட்டு எழுதி தர்றேன்பா. சூனியத்தினால் ஏற்படுகிற பாதிப்புக்கு 100% நான் மாத்திரமே பொறுப்பு. என்னுடைய சுய சிந்தனையோடு தெளிவான புத்தியோடு இதை நான் எழுதி தருகிறேன்னு பத்திரத்தில் எழுதி வேணாம் நோட்டரி பப்ளிக் முன்னாடி ரிஜிஸ்டர் பண்ணி சைன் வச்சுக்கோமா, வச்சு தர்றேன், எனக்கு வை சூனியத்தை நீங்கி. உனக்கு என்ன வேணும் கேளு. சூனியம் வைக்கிறதுக்கு சில பொருட்கள் வேணும்பா, முடி வேணும், மொட்டை அடிச்சிடுறேன், உட்காரு கூப்பிடு, மொத்த முடியும் உனக்கு தான், வச்சுக்க போ.
காலடி மண்ணு வேணும், ஒரு லாரியை கொண்டு வந்து கொட்டு, மிதி மிதின்னு ஒரு நாள் முழுக்க மிதிச்சு ஒரு லாரி மண்ணை தர்றேன் வச்சுக்க. நாத்தம் எடுத்த டிரெஸ் வேணுமா, கலட்டி தர்றேன். பனியன் வேணுமா, என்ன வேணும், எல்லாத்தையும் தர்றேன் போ. பையன்பா கேட்டவன் எவனா வச்சானா? வருஷம் எத்தனை வருஷமா கேட்கிறோம், இன்னைக்கா நேத்தா? என்றைக்கு இந்த தமிழகத்தில் ஏகத்துவ பிரச்சாரம் ஆரம்பித்ததோ அன்றிலிருந்து சூனியம் பார்க்கப்படும், மந்திரம் பார்க்கப்படும் என்று எவனெல்லாம் போர்டு வச்சிருக்கிறானோ அவன் கடை வாசல்ல போய் தைரியம் இருந்தா எனக்கு வைடான்னு கேட்டவன் வச்சாங்களா? ஏன் வைக்கல? முடியாது. இன்னும் சொன்னா சூனியம் வைக்கிற பஞ்சாயத்து இருக்குல்ல, மற்றவங்களை விட அதுல கொஞ்சம் நான் எக்ஸ்பர்ட்னே சொல்லலாம். அதையெல்லாம் கடந்துதான் வந்திருக்கிறோம். ஆரம்பத்தில் தென்காசியில ஒரு பெரிய அஜர்த் இருந்தார். நான் ஓதன ஊர்ல நிறைய வித்தைகள்லாம் செய்வார். எந்த அளவுக்கு வித்தை செய்வார்னா மேஜிக் தான். அதுக்கு நிறைய கதையை விடுவார். என்கிட்ட ஜின்னு இருக்குது, மைமூனான்னு ஒரு ஜின்னு வச்சிருந்தேன் அப்படிம்பாரு அவர். ஜின்னை வச்சு நிறைய காரியம் சாதிக்கிறேன். ஒரு சொம்புல தண்ணி கேட்பாரு. தண்ணியை ஒண்ணு கொடுத்தா அப்படி கையை விட்டுட்டு செம்ப தருவாரு. சந்தனம் மாதிரி மணக்கும், அத்தர் மாதிரி மணக்கும். நிறைய காரியங்கள் பண்ணுவார். எங்க தகப்பனார் அதை பார்த்து மயங்கி போய் நேர ஊர்ல இருந்து கிளம்பி வந்து கையை பிடிச்சி கூட்டிட்டு போய் அஜர்த்து அவர் முன்னாடி நிப்பாட்டி, அஜர்த்து என்ன செய்திகளோ ஏது செய்திகளோ தெரியாது, உங்களை மாதிரி நம்ம பிள்ளையும் வந்துடணும், உங்க பொறுப்பு உங்க கையில ஒப்படைச்சிட்டேன். அன்னையில இருந்து டெய்லி சாயங்காலம் மதரசா முடிஞ்ச உடனே நேரா அவரு சூனியக்காரர் கடைக்கு போயிட வேண்டியது. தாயத்தை எழுதுறது, தகடு எழுதுறது, குறுக்கு வழி, அது இது எல்லாத்தையும் சொல்லி தந்தார். எத்தனையோ பேருக்கு நம்மளும் சூனியம் வச்சிருக்கிறோம். சூனியம் வச்சிருக்கிறோம்னா ஒரு சூனியமும் பலிச்சது கிடையாது, வைக்க போறது கிடையாது. அப்படி வைக்கிற மாதிரி காசு பறிக்கிறதுக்காண்டி சில பேர் ஏமாத்தி இருக்கிறோம். அதுல எந்த அளவுக்கு ஏமாத்து தில்லு முள்ளு உண்டு என்பது நன்றாகவே தெரியும். நீங்க போய் சூனியக்காரங்கள்ட்ட கேளுங்க. சூனியம் வைக்கிறான் நம்புறாங்கல்ல, வைக்கிறது போர்டு போட்டு வச்சு உட்கார்ந்து இருப்பாங்கல்ல, அவங்கள போய் கேளுங்க. பக்கத்து வீட்டுக்காரர் ரொம்ப இடைஞ்சல கொடுக்கறான், எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, ஆளை காலி பண்ணிடுங்க, கையை காலை முடக்கி போட்டுருங்க. நம்ம கடைக்கு பக்கத்தில் வந்து கடையை போட்டு விட்டான், வியாபாரம் இன்னையோட க்ளோஸ் ஆயிடணும். அதற்கு பார்த்து செய்யுங்கன்னு கொண்டு போய் காசை கொடுங்க. என்ன சொல்லுவாரு தெரியுமா? கடலூர்ல இருந்தா கடலூருக்கு போங்க, பண்ருட்டில இருந்தா பண்ருட்டி போங்க, உங்க ஊருக்கு பக்கத்தில் எதிர்க்கோ போங்க. அவர் என்ன பதில் சொல்லாரு இப்பமே நான் சொல்லிடுறேன். சூனியம்லாம் வைக்க கூடாதுப்பா, பாவம், அது ஒரு மனுஷனை கெடுக்கலாமா, ஒரு மனுஷன் வாழ்க்கையை அநியாயமா, அதுதான் பாவம், பண்ணக்கூடாது. சரி, நம்ம ஊருக்காரரு அந்த வேலைக்கு இவர் சரிப்பட்டு வர மாட்டார் போல இருக்குது அப்படின்னு நீங்க வண்டியை கிளப்புங்க மெட்ராஸுக்கு. மெட்ராஸ் உள்ள போய் இது மாதிரி விவரத்தை சொல்லி சூனியம் வைக்கணும். அதே ஆன்சர் அங்கிருந்து வரும், வைக்க கூடாதுப்பா பாவம். மதுரைக்காரன் போங்க, வைக்க கூடாதுப்பா பாவம். திருநெல்வேலிக்காரன் அதே மாதிரி, கோயம்புத்தூர்காரன் அதே மாதிரி. எந்த பயிட்ட போய் கேட்டாலும் சூனியம் வையிடானா வைக்கிறது பாவம், வைக்க மாட்டேன். ஒரு பையில வைக்கலன்னா வச்சது எவன்டா? வைக்க மாட்டாரா, எடுக்க மட்டும் செய்வாரா? யாராவது வச்சிருந்தா நான் எடுப்பேங்க, அடுத்த ஆளுக்கு வைக்க மாட்டேன். ஒரு பையில வைக்கலையே, பிறகு எவன் தான் வச்சான்? சிந்திச்சு பார்த்தா தெரியாதா? ஃப்ராடு. என்ன வச்சான்னு வைக்கிறதா சொன்னான்னு வச்சுக்குவான், மாட்டிக்குவான். காசு வாங்கல, நல்ல சுத்திக்கிட்டு இருக்கான், வச்சுட்டேன்னு சொல்லிட்டு நீ விசாம காசு வாங்கிட்டு உட்கார்ந்து இருக்கிற, என்னையா உண்டு இல்லைன்னு கேள்வி கேட்டுருவான. அதுக்கு பயந்துகிட்டு வைக்க மாட்டேன், எடுக்கத்தான் செய்வேன். கண்ணுக்கு முன்னாடி தெரிகிறது சூனியம் என்பது ஒரு பொய், அப்படி செய்ய இயலாது, அது கண்ணுக்கு எதிர நடக்கல. நபிகள் நாயகத்துக்கு செஞ்சாங்க வச்சாங்கன்னு சொன்னா எவனோ பொய் சொல்லி இருக்கிறான். பிரித்து பார்க்க தெரியாதா? ஹதீஸில் குர்ஆனை பத்தி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வைதா ذுக்கிரு பிஆயாத்தி ரப்பிஹிம் லம் யக்ரு அலைஹா சும்மம் வஉம்யானா. அல்லாஹ்வுடைய வேத வசனங்கள் எடுத்து சொல்லப்பட்டால் கூட குருடர்களாகவோ செவிடர்களாகவோ அதன் மீது விழமாட்டார்கள். குர்ஆன் என்ன சொல்லு காட்டு, ஆதாரம் என்ன? இந்த வசனம் என்னத்தை சொல்லுது, நீ என்ன சொல்ற?
அதுக்கு ஆதாரம் இருக்குதா? குர்ஆனை எடுத்துக்காட்டி பேசினாலும் அதை சிந்தனையோடு கேள்வி கேட்பார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். ஹதீஸ காட்டுறாங்க, எந்த கேள்வியும் இல்ல, எந்த சிந்தனையும் இல்ல, அதான் ஹதீஸ்ல இருக்கிற என்று மொட்டத்தாத்தம் குட்டையில விழுந்தான்னு நம்புறது ஒரு அறிவாளிக்கு, ஒரு ஏகத்துவவாதிக்கு திருமறை குர்ஆனையும் நபிகள் நாயகத்தின் வழிமுறைகளையும் பின்பற்றுகிறோம் என்று சொல்லக்கூடிய தௌஹீத்வாதிக்கு அது அழகா? அப்படி செய்கிறவர் ஒரு ஏகத்துவவாதியா? அவங்க ஏகத்துவத்தை சும்மா பேருக்கு பயன்படுத்துறாங்க. போலி நடிக்கிறான், சமுதாயத்தை ஏமாத்துறான், குழப்பத்துக்காக வேண்டி வந்து நிக்கிறான். சில விஷயங்களை வந்து சொல்றது, நம்ம பல பேர் இப்படி குற்றம் சொன்ன உடனே எல்லாரும் நம்ம மேல குறை சொல்றது. குறை சொல்லு வேண்டாம் சொல்ல முடியாத குற்றம் குறைகளை விட்டு அப்பாற்பட்டிருக்கிற மலக்குகள் என்று எங்களை பற்றி நாங்கள் சொல்லிக் கொள்ளவில்லை. அப்படி நாங்கள் தம்பட்டம் அடிக்கவில்லை. அப்படி எந்த மனுஷனை அடிக்க இயல. ஏன்? அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்லுகிறான், ஃபலா துஸக்கு அன்ஃபுஸக்கும், உங்களை நீங்களே பரிசுத்தப்படுத்திக் கொள்ளாதீர்கள். நான் தான் யோக்கியன், என்ன மாதிரி யோக்கியம் எவனும் இல்ல சொல்ல முடியாது. என்னிடத்திலும் தவறுகள் நடக்கும். வேண்டுமென்று தெரிந்து அந்த தவறை நான் செய்ய மாட்டேன். என்னை அறியாமல், எனக்கு தெரியாமல், ஒரு பலகீனத்தினால், ஒரு மறதியினால் நான் தவறிழைத்து விடக்கூடும். அப்படி தவறு செய்தால் சம்பந்தப்பட்டவர்கள் ஆதாரத்தோடு சான்றுகளோடு சுட்டிக்காட்டுங்கள், அதை திருத்திக் கொள்ள நாங்கள் தயார். எந்த ஆதாரங்களும் இல்லாமல், எந்த சான்றுகளும் இல்லாமல் வெறுமன வந்து அவங்க சொல்றதை கேட்காதீங்க என்று வெறும் மொட்டையாக வந்து குறை சொன்னால் அந்த குறைகளை எப்படி ஏற்றுக்கொள்ள இயலும்? ஒரு குர்ஆனுடைய மொழிபெயர்ப்பு போட்டிருந்தார் சகோதரர் பிஜே, தெரியும் என்ன? லேட்டஸ்ட் உங்க ஊர் பஞ்சாயத்தா தானே? குர்ஆன்ல தப்பு தப்பா மொழிபெயர்த்துட்டாரு. 100% கரெக்டா மொழிபெயர்ப்பாரு நம்ம சொல்லல. மனிதர் தான் தப்பு செய்ய முடியும். குர்ஆன்ல தப்பு இருக்காது. குர்ஆனை நான் எடுத்து மொழிபெயர்க்கும் போது என்னுடைய அறிவு குறைபாட்டினால், என்னுடைய அறியாமையினால், என்னுடைய பலகீனத்தினால், என்னுடைய மறதியினால் நான் என்னையும் அறியாமல் தவறாக மொழிபெயர்த்து விடுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதை நான் மறுக்கவில்லை. சொல்லு திருத்துறோம். குர்ஆன்ல தப்பு இருக்குன்னா அந்த தப்பை யார்கிட்ட சொன்னா திருத்துவாங்க? குர்ஆனுடைய தப்பை திருத்த, அந்த மொழிபெயர்ப்பினுடைய தவறை திருத்துகிற இடத்தில் யார் இருக்கிறார்களோ அவர்களிடத்தில் சொல்லி திருத்துவாங்க. இங்க வந்து ஊருக்குள்ள இளைஞர்களை கூப்பிட்டு இந்த பாரு தப்பு, இந்த பாரு தப்புன்னு இங்க பேசுறிய, சம்பந்தப்பட்டவர்களுக்கு அதை சொன்னீர்களா? இதுவரைக்கும் ஒரு குறைய ஆதாரப்பூர்வமா சான்றுகளோடு இந்த தவறு இருக்கிறது என்ன நிரூபித்தீர்களா? பாத்தீங்களா? குர்ஆன்லயே கை வச்சு விட்டாரு. யாரா வைக்க முடியும்? குர்ஆன்ல அல்லாஹ் வாக்குறுதி தருகிறான், இன்னா நஹ்னு நஸ்ஸல்னா ذிக்ர வ இன்னா லஹு லஹாஃபிஸூன். இந்த திருமறை குர்ஆனை நாமே இறக்கி வைத்தோம், அதை நாமே பாதுகாப்போம். அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில் இருக்கிற திருமறை குர்ஆனில் ஒரு தனி மனிதன், ஒரு தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தை சார்ந்த அமைப்பை சார்ந்தவர்கள் அல்லாஹ்வுடைய வேதத்துல கை வைக்க முடியும்னு நம்புனா ஒன்னை விட கூமுட்டை எவன் இருக்கான்? அல்லாஹ்வை விட பீஜ பெரியாளா? அப்படிதானே அர்த்தம். குர்ஆன்லயே கை வச்சிட்டார், எப்படி வைக்க இயலும் சொல்லு? குர்ஆன்ல கை வைக்கல, வைக்க முடியாது. வைத்தால் இந்த சமுதாயம் அதை பார்த்து கொண்டு சும்மா இருக்காது. இஸ்லாமிய பற்று இருக்குதோ இல்லையோ, நெசமா குர்ஆன்ல கை வச்சது மாத்திரம் நிரூபிக்கப்பட்டா அந்த மனுஷன் உயிரோடு இன்னைக்கு வரைக்கும் ஆந்த முடியாது. ஊருக்குள்ள விட்டு வச்சிருப்பான். நபிகள் நாயகத்தை கேலி சித்திரம் வரைஞ்சானா டென்மார்க்ல இருக்க ஒரு பத்திரிகைக்காரன். டென்மார்க் நாடு எங்க இருக்குன்னு தெரியுமா? மேப்பில காட்ட சொன்னா கூட தெரியாதுங்கன்னு சொல்ற ஆட்கள் தான் 99%. அது என்ன டென்மார்க்? பள்ளிக்கூடத்தில் என் புள்ள வாங்கின மார்க் வேணா தெரியுங்க. டென்மார்க்குங்கிற ஊர் பேரையே கேள்விப்படாத மக்கள் நபிகள் நாயகத்தை கேலி சித்திரம் வரைந்து விட்டான் என்று கேள்விப்பட்ட மாத்திரத்தில் வீதிகளில் கூட்டம் கூட்டமாக இறங்கி ஆர்ப்பரித்த வரலாறு தெரியாதா? ரசூலுல்லாவின் வரலாறு தெரியாதவர்கள் எல்லாம்
நபிகள் நாயகத்திற்காக வேண்டி ஒரு களங்கம் கற்பிக்கப்பட்ட உடனே அவனுடைய தலையை எடுக்க வேண்டும் என்று கொக்கரித்த அந்த போராட்ட வரலாறு தெரியாதா? அவன் மாத்திரம் கையில கிடைச்சிருந்தா விட்டு வச்சிருப்பாங்களா தமிழ்நாட்டு மக்கள்? ஒரு போட்டோ போட்டவனுக்கே இந்த நிலைமனா? கண்ணுக்கு எதிரில் மக்களோடு மக்களாக பழகி தினசரி மக்களை சந்தித்து மக்களின் கேள்விகளுக்கு பதிலளித்து மக்களோடு உரையாடி மக்களின் சந்தேகங்களை நிவர்த்தி செய்து கொண்டிருக்கிற இடத்திலே இருக்கிற ஒரு மனிதர் திருமறை குர்ஆனிலே கை வைத்திருந்தால் இந்த சமூகம் அதை பார்த்துக் கொண்டு வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்குமா? குவைத்தில் யூத கைகூலிகள் சில பேர் குர்ஆனிலே கை வைத்து புதிய ஒரு குர்ஆனை வெளியிட்டார்கள். சில வசனங்களை சேர்த்து சில வசனங்களை நீக்கி வெளியிடப்பட்ட அரை மணி நேரத்திற்குள்ளாக வெளியிட்டவர்கள் கைது செய்யப்பட்டனர். வெளியிடுவதற்காக அச்சிடப்பட்ட அத்தனை அந்த போலியான குர்ஆன் பிரதிகளும் பிடுங்கப்பட்டது அரை மணி நேரத்தில். வருஷம் 10 வருஷம் 15 வருஷம் இருக்கும் அந்த ஆள் மொழிபெயர்த்து. இன்னைக்கு வரைக்கும் நீ குசு குசு மந்திரம் தான் பேசிக்கிட்டு இருக்கிற. பட்டாம்பாக்கத்தில் உட்கார்ந்து இருக்க. அதை பற்றி சரியான ஞானம் இல்லாத இளைஞர்களிடத்தில் போய் தப்பு தப்புங்கிறிய, தப்ப எங்க இடத்துல வந்து சொல்லு. தைரியம் இருக்கா? சொன்னியா? நெசமாவே தப்பு இருந்திருந்தா எங்கிட்ட சொல்லப்பா. சொல்லலைன்னா என்ன அர்த்தம்? நீ பார்த்த வரைக்கும் அது தப்பு இல்லைன்னு அர்த்தம். பின்னாடி ஒருத்தன் பார்த்து தப்ப கண்டுபிடிக்கலாம். நான் தப்பே இல்லைன்னு சொல்ல வரல. வரலாம், கண்டுபிடிக்கலாம். நீ சொல்றிய அது தப்பு இல்லை. சரியான விஷயங்களை தப்பானது என்று நீங்கள் பொய்யாக பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். விவாதம் வச்சிருக்கிறோம். பாயிண்ட் எடுத்து கொடு. பட்டாம்பாக்கத்துக்காரருக்கு சொல்றேன், இந்த மாச கடைசியில 29, 30 தூத்துக்குடியில பிஜேயுடைய மொழிபெயர்ப்புல தப்பு செஞ்சுட்டாருன்னு இதே டீமை சார்ந்த சில பேரு நம்மோடு விவாதிக்க வருகிறார்கள். உன்கிட்ட பாயிண்ட் இருந்தா எடுத்து கொடுத்து பேசவை. இன்ஷா அல்லாஹ் அவருடைய முகத்திரை கிழிப்போம். அப்ப தெரியும் இவர் தப்பா மொழிபெயர்த்த. தப்பா இருந்தா சொல்லப்பா. அது ஒண்ணு நாங்க மறுக்கல. சொல்லு, ஒரு போஸ்ட் கார்டு போடு. தப்பா இருந்துச்சுன்னா திருத்திக்கிறதுக்கு தயாரா இருக்கிற ஆட்கள். தப்பா சொல்லிட்டவன் பிடிவாதம் பிடிக்கிறவங்க இல்ல. மத்தவங்க சுட்டி காட்டுறதுக்கு முன்னாடி நாம சொன்ன விஷயம் சரியா சொல்லி இருக்கிறோமா திரும்பி 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 தன்னை தானே பரிசீலனை செய்து கொண்டிருக்கிற ஜமாத் இந்த ஜமாத். சில விஷயங்களை நாங்களே சொல்லி தப்புன்னு நாங்களே கண்டுபிடிச்சு நாங்களே திருத்திக்கிட்டு இருக்கோம். மத்தவன் சொல்ற மாதிரி கூட இல்ல. ரசூலுல்லாஹ் வெள்ளிக்கிழமையில ஒரு நேரம் இருக்குன்னாங்க. அந்த நேரத்தில் துவா செஞ்சா ஏத்துக்கப்படும். அதை பத்தி இவ்வளவு நாள் என்ன சொன்ன தெரியுமா? அப்படி ஒரு நேரம் இருக்குது, ஆனா அந்த நேரத்தை பத்தி ரசூலுல்லாஹ் சொல்லாம போயிட்டாங்க. எந்த நேரம்னு சொல்லல. அசருக்கு பிறகு இருக்கலாம், மகரிபுக்கு பிறகு இருக்கலாம், இஷாவுக்கு பிறகு இருக்கலாம், ஜும்மாவுக்கு பிறகு இருக்கலாம், சுபுக்கு பிறகு இருக்கலாம், காலை 8 மணியா இருக்கலாம், 10 மணியா இருக்கலாம். எந்த நேரம் தெரியலப்பா. அதை பத்தி ரசூலுல்லாஹ் சொல்லல. அதனால ஏதோ ஒரு நேரம் இருக்குன்னு மொட்டையா சொன்னோம். ரசூலுல்லாஹ் தெளிவுபடுத்தலன்னு சொன்னோம். சமீபத்தில் ஒரு ஹதீஸ பார்க்கிறோம், ரசூலுல்லாஹ் தெளிவுபடுத்தி இருக்கிறாங்க. அதை இதுவரைக்கும் நம்ம கவனிக்கல. ஒரு 2 சஹாபி பேசிக்கிறாங்க. அப்துல்லா இப்னு உமர்ங்கிற சஹாபி அபூ புர்தாங்கிறவர்கிட்ட வந்து கேட்கிறாங்க, உங்க தகப்பனாரு இந்த வெள்ளிக்கிழமை நேரத்தை பத்தி ரசூலுல்லாஹ் சொன்னதா ஒரு செய்தி சொன்னாங்களே, அந்த செய்தி என்ன? அப்படி ஒரு ஹதீஸ் இருந்திருக்கு, பார்க்கவே இல்லை. பார்த்த பிறகுதான் தெரியுது அது வெள்ளிக்கிழமை ஜும்மாவுடைய தொழுகையில் அத்தஹியாத்தில் அமர்ந்திருப்போமே, அந்த அத்தஹியாத்துடைய அமர்வைத்தான் மிக குறைந்த நேரம் அல்லாஹ்விடத்தில் துஆ அங்கீகரிக்கப்படுகிற நேரம் என்று ரசூலுல்லாஹ் சொன்ன செய்தி நமக்கு தெரிகிறது. ஒருத்தனுமே சொல்லல. இதுவரைக்கும் நம்மளும் ஒண்ணு இல்ல இல்லன்னு சொன்னோம். தேவையில்லாம புதுசா என் குழப்பத்தை கிளப்பிக்கிட்டு சொன்னது சொன்ன மாதிரி இருக்கட்டும் விட்டோமா? நாம திரும்ப கூப்பிட்டு எழுதப்பா நம்ம அன்னைக்கு தெரியாம சொல்லிவிட்டோம். இப்படி ஒரு ஹதீஸ் இருக்குது, அதனால திருச்சிக்கிட்டோம். வெள்ளிக்கிழமை ஜும்மாவுடைய அத்தஹியாத்து அந்த ஏற்றுக்கொள்ளப்படுகிற துஆ அங்கீகரிக்கப்படுகிற நேரம்னு மக்களுக்கு நாம அறிவிச்சோம். நோன்பு திறக்கிற நேரத்தில் ஒரு துஆ ஓதணும் பல வருஷமா சொன்னோம். ஒரு துஆ ஓதணும்னு சொல்லி கொடுத்தோம், பல வருஷமா ஓதணும். நமக்கு நாமே பரிசீலனை பண்றோம். ஆகா தப்பா இருக்குதே, பலகீனமா இருக்க ஹதீஸ், தெரியாம சொல்லிவிட்டோமே. யாரும் எடுத்து சொல்லல, எந்த ஜமாத்தும் விமர்சிக்கல.
ஜாக்கு விமர்சிக்கல, ஆக்கு விமர்சிக்கல, சமுதாயத்தில் இருக்கிற ஒரு ஜமாத்து விமர்சிக்கல. நாமே திருப்பி பார்த்து நாமே தவறென்று உணர்ந்து நாமே தவறை திருத்திக் கொள்கிறோம். இந்த லெவல்ல நாங்க இருக்கிறோம். நீ சொல்ற தவறு திருத்த மாட்டோமா? தவறு இருந்தா திருத்த ரெடி. ஆனால் தவறு தவறு என்று பொய்யான தகவலை நீங்கள் பதிய வைக்கிறீர்கள். அதுக்குதான் விவாதம். விவாதத்துக்கு பிறகு அந்த தப்புடைய லெவல் என்ன நமக்கு தெரிய வரும். ஒவ்வொன்றையும் பரிசீலித்து பாருங்க. குறை சொல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டி குறை சொல்லாது. ஒரு தனி மனுஷன் மேல உள்ள வெறுப்பு எல்லை மீறி உங்களை பேச வைத்து விட்டது. குர்ஆன் ஹதீஸ் என்ற லேபிளை மட்டும் பயன்படுத்தி கொண்டு ஒரு கட்டுக்கோப்பாக இருக்கிற சமூகத்திலே குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தை உங்களுடைய உள்ளத்திலே விதைத்து விட்டது. கொஞ்சம் நிதானமா யோசிச்சு பாருங்க. நம்ம பேசுறது கரெக்டா? சொல்லக்கூடிய விமர்சனங்களும் குற்றச்சாட்டுகளும் கரெக்டா? யோசிச்சு பாருங்க. அதனால அது மாதிரி முறையான தவறுகள் இருந்தால் எடுத்து சொல்லுங்கள். அது மாதிரி சொல்லிக்கிற மாதிரி எடுத்து காட்டுற மாதிரி இதுவரைக்கும் எதுவும் இல்ல, பிழைகள் இல்ல. தப்புந்தவருமான விஷயங்களை, வாலிபர்களை, இளைஞர்களை அறியாத முறையில் மூளை செலவை செய்கிற விதத்தில் பேசுவதை நிறுத்துங்க. அதே டீம் இப்ப பக்கத்துல ஆண்டி குப்பத்துல 2 நாளைக்கு முந்தி பேசியிருக்கிறாங்க. என்னமா இன்னைக்கு காலையில பேசி, இந்த காலையில கூட பேசியிருக்கிறாங்க. என்ன செய்தி? நம்ம எல்லாம் காபிரா போயிட்டோம். இதுவரைக்கும் யார் யாரெல்லாமோ சொன்னாங்க. கூட்டம் போட்டு நம்மளை காபிர்னு அறிவிச்ச டீம் பல உண்டு. ஆனா குர்ஆன் ஹதீஸை பின்பற்றுகிறோம் என்று சொல்லக்கூடிய டீமை சேர்ந்தவர்கள், போலி தௌஹீத்வாதிகள் இன்றைக்கு நம்மை பார்த்து காபிர் என்று பேசுகிற அளவுக்கு எங்கள்ட்ட ஆதாரம் இருக்கு. காபிரா போயிட்டாங்க. காபிர் என்று யாரை சொல்வது? யார் சொல்வது? தெளிவான சான்றுகள் இல்லாமல் ஒரு மனிதனை காபிர் என்று சொன்னால் சொன்னவனையே அது சாரும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. நாங்க உன்னை பார்த்து காபிர்னு சொல்லல. என்ன பார்த்து சொல்லனா? குர்ஆனை மறுத்தனா, ஹதீஸ மறுத்தனா? இந்த சான்றுகள் இல்லாம நீ எப்படி எங்களை காபிர்னு சொல்லுவீங்க? அதுக்கு ஒரு பெரிய ஆதாரம். நம்ம இஸ்லாத்தை விட்டு வெளியில ஒருத்தன் போறத நம்ம ஆதரிக்கிறோம். எவனாவது ஏத்துக்குவானா? இத லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கேளுங்க. போலீஸ்காரன் ஒத்துக்குவாரா? ஆர்எஸ்எஸ் காரனை போய் கேளுங்க, அவன் ஒத்துக்குவானா? இவன் தாண்ட இஸ்லாத்துல எல்லா பேரும் சேர்த்துக்கிட்டு இருக்கான். ஊருக்கு ஒரு கூட்டத்தை போட்டு எங்க பார்த்தாலும் போடுற கூட்டத்துல கூட 4 பேர் 8 பேர் 10 பேர் இஸ்லாத்துல வந்துகிட்டு இருக்கிறான். இவனை எப்படி அட்டாக் பண்ணி ஆளை காலி பண்றது நாங்க சிந்திச்சுக்கிட்டு இருக்கோம்னு ஆர்எஸ்எஸ் காரங்க சொல்லுவானோ, இவன் இஸ்லாத்தை நோக்கி மக்களை அழைக்கிற கூட்டம் என்று. இவங்க என்ன சொல்றாங்க? நம்ம இஸ்லாத்தை விட்டு மக்கள் போவதற்கு நாம ஊக்குவிக்கிறோமா? எப்படியா? நாம ஒரு சட்டம் சொல்றோமா? என்ன சட்டம்? ஒருத்தர் இஸ்லாத்தை விட்டு வெளியில போயிட்டா அது பிரச்சனை இல்ல அப்படின்னு நம்ம சொல்றோமா? அறகுறையா ஒண்ணு விளங்கிக்கிட்டு பேசுறான். பொதுவா பரவலா நம்ம சமுதாயத்தில் ஒரு செய்தியை சொல்வான். இஸ்லாத்தை விட்டு ஒருத்தர் வெளியேறினா அவருக்கு மரண தண்டனை கொடுக்கணும்னு பரவலா சொல்லிக்கிட்டு இருக்கிறான். ஆனா நம்ம என்ன சொல்றோம்? அப்படி இல்லைங்கிறோம். இதுதான் நம்மளை காபிராக அவர்கள் அறிவிப்பதற்கு ஆதாரமா? நான் இல்லைன்னு சொன்னோம்ல, எப்படி சொன்னேன்? மொட்டையா சொன்னா? நீங்க கொல்லணும்னு சொன்னீங்க. எப்படி சொன்னீங்க? நீங்க தான் மொட்டையா சொன்னீங்க. ஒருத்தர் இஸ்லாத்தை விட்டு வெளியில போனா அவருக்கு மரண தண்டனை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் இஸ்லாத்தை நிர்பந்தப்படுத்தி ஒரு மனிதனை இருக்க வைக்கிறீர்களா? குர்ஆன் சொல்கிறது லா இக்ராஹ ஃபித்தீன், இந்த மார்க்கத்தில் நிர்பந்தம் என்பது கிடையாது. ஒமன் ஷா ஃபல்யூமின் ஒமன் ஷா ஃபல்யக்ஃபுர், விரும்பியவர் நம்பட்டும் விரும்பியவர் மறுக்கட்டும். அல்லாஹ் சொல்றான். விரும்பினா மறுத்துட்டு போ, இஸ்லாம் வேண்டாம்னு போனா போய் தொலை, நாளை மறுமையில என்கிட்ட தான் வருவேன், அப்ப நான் பாத்துக்குவேன். இதுதான் அல்லாஹ்வுடைய ஸ்டேட்மெண்ட். இவங்க என்ன சொல்றாங்க? உலகத்துல ஒருத்தர் மறுத்தா உடனே ஆளை காலி பண்ணிடணும். குர்ஆன்ல ஒரு வசனம் இருக்கிறது, இன்னல்லதீன ஆமனு சும்ம கஃபரு சும்மா ஆமனு சும்ம கஃபரு சும்மஸ்தாது குஃப்ரா. யார் இறை நம்பிக்கை கொண்டு பிறகு காபிராகி
பிறகு இறை நம்பிக்கை கொண்டு பிறகு காபிராகி விட்டார்களோ அவர்கள் குஃப்ரிலே மூழ்கி விட்டார்கள். நாளை மறுமையில் நரகத்திற்கு சொந்தக்காரர்கள். என்ன சொல்றா அல்லாஹ்? ஈமான் கொண்டிருக்கிறார், காபிரா போயிட்டார். ஓவாதபடி காபிரா போனவன கொன்றணும்னா திரும்ப எப்படி அவன் ஈமான் கொண்டா? செத்தவன் ஈமான் கொண்டானா? அல்லாஹ் என்ன சொல்றான்? ஈமான் கொண்டு காபிராகி மீண்டும் ஈமான் கொண்டு மீண்டும் காபிராகி. ஈமான் கொண்டவன் காபிரா போனாலே நீ தான் கொண்டிருவிய. கொல்லப்பட்டவன் எப்படி அப்பா மீண்டும் ஈமான் கொண்டான்? மீண்டும் எப்படி காபிரானான்? அப்ப இந்த வசனம் சொல்லுது, ஒருத்தன் இஸ்லாத்தை விட்டு வெளியில போனா அதற்குரிய தண்டனை மறுமையில இந்த உலகத்துல கிடையாது. இந்த செய்தியை சொன்னதுக்கு காபிரான். இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றுகிற கூட்டமா? இஸ்லாத்தின்பால் மக்களை அழைப்பதற்காக வேண்டி லட்சோப லட்ச பணத்தை வாரி இறைக்கிற ஜமாத்தாக இன்றைக்கு தமிழகத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த ஜமாத்தை மட்டும்தான் தேர்வு செய்திருக்கிறார். அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். இந்த ஜமாத்தோடு வேறு யாரும் அந்த கிரெடிட்ல போட்டி போடவே முடியாது. இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம் என்ற பெயரில் முஸ்லிம் அல்லாஹ்வை அழைத்து வைத்து இஸ்லாமிய கருத்துக்களை தர்க்க ரீதியாக விலைக்கு கொடுப்பது யார்? எத்தனை பேருக்கு தைரியம் இருக்கிறது? ஏற்றுக்கொண்டவர்களுக்காக தாவா சென்று நடத்தி அவர்களுக்கு உணவு கொடுத்து உடை கொடுத்து தங்குமிடம் கொடுத்து படிக்க வைத்து கெஜெட்டிலே பெயர் மாற்றி அபிடவிட் போட்டு கத்னா செய்து அத்தனை இஸ்லாமிய கருத்துக்களையும் கற்றுக் கொடுத்து நல்ல முஸ்லிம்களாக இந்த தேசத்திலே உழவு விடுவதற்கு வழிவகைகளை செய்து கொண்டிருப்பவர்கள் யார்? இந்த காரியத்தை செய்யறவங்களை காபிர்னு அறிவிக்கிறீங்களப்பா. காபிராக்குறதுக்கு மக்களை தூண்டாங்கன்னு சொல்றீங்களே, எப்படி உங்களுக்கு மனம் வருகிறது? எதிர்கேள்விகள் நம்ம முன்வைக்கணும். அப்படி முன்வைக்காமல் அவர்கள் சொல்லுவதையெல்லாம் சரி சரி என்று தலையாட்டி கொண்டிருந்தால் அதனுடைய நிலைமை என்ன? இவர்கள் குர்ஆன் ஹதீஸை பின்பற்றுகிறவர்களா? நேர்வழியில் செல்லுகிறவர்களா? நம்ம குர்ஆன் ஹதீஸ் என்பதை பெயரளவிலே பயன்படுத்துகிறவர்கள். இந்த உலகத்திற்காக ஒருவர் மீது கொண்ட பொறாமைக்காக, அது மக்களை தன்பால் சேர்க்க வேண்டும் என்பதற்காக, தனக்கு பின்னால் ஒரு கூட்டம் இருக்க வேண்டும் என்பதற்காக, இப்படிப்பட்ட நோக்கங்களுக்காக வேண்டி குர்ஆன் ஹதீஸ் என்ற பெயரை பயன்படுத்துகிறார்கள். இவர்கள் குர்ஆன் ஹதீஸை பின்பற்றுகிறவர்கள் இல்லை. நிஜமாகவே இந்த உலகத்தை விட நாளை மறுமைதான் பெரிது என்பதை ஆழமாக நம்பி குர்ஆனிலும் ஹதீஸிலும் சொல்லப்பட்டதை தவிர வேறு எதையும் மார்க்கமாக நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று எவர் அங்கீகரித்து தன் வாழ்க்கையில் கடைபிடிக்கிறார்களோ அவர்கள் மாத்திரமே குர்ஆன் ஹதீஸை பின்பற்றுகிறவர்கள். அப்படிப்பட்ட கூட்டத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவரையும் சேர்த்து அருள் புரிவானாக. வாகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அல்லாஹ்